வணக்கம், இது அரண்சை. நான் சதீஷ். இன்று பத்திரிகையாளர் திரு ஆசிப் முகமது. வணக்கம் பிரதர். வணக்கம். தக் லைஃப் படத்தோட ஆடியோ லான்ச்ல கமலஹாசன் அவர்கள் ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு பேச்சை பேசுனது வைரல் ஆயிட்டு இருக்குது. தமிழிலிருந்து பிறந்ததுதான் உங்கள் பாஷையும், ஆனால் நீங்களும் அதில் உட்படுவீர்கள். நீங்களே அதை சர்ச்சைன்னு வர சொல்றீங்களா? அது சர்ச்சையாக போய் தானே சர்ச்சைன்னு சொல்றோம். இல்லைன்னா இன்னைக்கு உட்காந்துருக்கவே மாட்டோமே. ஓகே, டெய்லி சூரியன் உதிக்குது, அது சர்ச்சையாகாது. சரிதானே? அப்போ கமலஹாசன் மாதிரியே பேசுறீங்க. தமிழ் மொழியிலிருந்து தான் கன்னடம் பிறந்தது அப்படிங்கிறத சிவானா அப்படின்னு சொல்லப்படுற சிவராஜ்குமாரை கூப்பிடும்போது சொல்றாரு கமலஹாசன். அது பயங்கரமான ஒரு பிரச்சனையை கர்நாடகாவில் எழுப்பியிருக்கு. அங்க இருக்கிற கர்நாடகா பாஜகவோட எடியூரப்பாவோட மகன் விஜயேந்திர எடியூரப்பா இதை வச்சு ஒரு பெரிய பிரச்சனையை கிளப்புறாரு. பாஜகவோட கர்நாடக மாநில தலைவர், பாஜக மாநில தலைவர் இந்த பிரச்சனை கிளப்புறாரு. எப்படி பாக்குறீங்க? தக் லைஃப் ஆடியோ லான்ச் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ வெளிமாநிலத்திலிருந்து இன்னொரு நடிகர் வந்திருக்கிறாரு. அவரை ஏதோ ஒரு வகையில தன்னோடு இணைப்பது, இல்லாட்டினா இந்த நிகழ்ச்சியோடு இணைப்பது, இல்லாட்டினா அந்த சூழலுக்கு ஏற்றாற்போல் அவரை இணைத்து பேசுவது, அவரை பெருமைப்படுத்துவது அப்படின்ற மாதிரியான எண்ணத்தின் அடிப்படையில் தான் கமலஹாசன் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. உயிரே, உறவே, தமிழே, அந்த மாதிரியான தொடர் பதங்களை பயன்படுத்தி அதற்கான விளக்கங்களை அவர் கொடுத்துக்கிட்டே வர்றாரு. ஸோ கடைசியாக தமிழ்ன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. தமிழ்ன்ற வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது அவர் எந்த வகையில் சிவராஜ்குமார் என்னோடு தொடர்புடையவர் அப்படின்னு பார்க்கும் பொழுது, நாங்கள் எல்லாருமே என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் எல்லாம் ஒரே இனத்தை சேர்ந்தவர்கள், ஒரே மொழி குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அந்த வகையில் நாங்கள் அண்ணன் தம்பிகள், நாங்கள் உறவுகள் அப்படின்றத வெளிப்படுத்தக்கூடிய வகையில் அவர் அந்த விஷயத்த சொல்கிறாரு. ஆனால் பொதுவாக திராவிட மொழி குடும்பம் குறித்து இங்கு பரவலாக அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கருத்தை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் கமலஹாசன் பேசுகிறாரு. அது ஒரு டிபேட்டபிள் சப்ஜெக்ட். இப்போ பொதுவாக திராவிட மொழிக்குன்னு ஒரு எது மூத்த மொழி, எதிலிருந்து மற்ற பிற மொழிகள் உருவாகின, தமிழ் தான் மூத்த மொழியா, தமிழ்ல இருந்து தான் கன்னடா உருவாச்சா, தமிழ்ல இருந்து தான் மலையாளம் உருவாச்சா, தெலுங்கு உருவாச்சா, இந்த கேள்விகளுக்குள்ள இத்தனையும் கமலஹாசன் மைண்ட்ல ஓடி அதன் அடிப்படையில் அவர் தமிழ் தான் மூத்த மொழி, அதுல இருந்து உருவானது கன்னடா, அந்த கன்னடாவை பேசக்கூடிய சிவராஜ்குமார் அவர் என்னுடைய தம்பி, இல்லைன்னா என்னுடைய உறவு, இதெல்லாம் அவர் மைண்ட்ல ஓடல. பொதுவா இன்னைக்கு நடைமுறையில் இருக்கக்கூடிய திராவிட மொழி குடும்பம் பற்றி இன்னைக்கு ஆய்வாளர்கள் முன்வைக்கக்கூடிய கருத்தின் அடிப்படையில் பொதுவாக அவர் மைண்ட்ல பட்டதை அவர் பேசுறாரு. ஸோ அதன் அடிப்படையில் அவர் சொல்றாரு தமிழ்ல இருந்து உருவானது கன்னடா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அடிப்படையில் தான் அவர் பேசினாரே தவிர, மற்றபடி கன்னட மொழியை அவர் சிறுமைப்படுத்த வேண்டும், தமிழுக்கு கீழே தான் கன்னடம் அப்படின்ற மாதிரியான எண்ணத்துல அவர் பேசல. அப்ப அதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அப்படி பேசணும், அப்படி சொல்லிடலாம்ல. சகோதர மொழி கன்னடம், என்னோட சகோதரர் வந்திருக்காருன்னு சொல்லலாம். அதுலயும் கமலஹாசன் கற்றறிந்தவர், மிகப்பெரிய பிம்பம் இருக்குது. அது ஒரு அரசியல்வாதியும் இருக்கிறாரு. அவர் என்ன பேச போறாங்கிறத பொதுமையான ஒரு இதுல இருந்து பேசுறதை விட உண்மையில இருந்து பேசுறது, அதாவது தெளிவான ஒரு விஷயத்த தெளிவாக பேசுறது தானே சரியா இருக்கும். இல்ல, அதான் நான் சொல்றேன். இப்போ அதை பேச வேண்டிய தேவை எங்க இருந்து வருது அப்படின்றதுதான். இப்போ அது ஒரு சினிமா நிகழ்ச்சி. அந்த சினிமா நிகழ்ச்சியில ஒரு சினிமா கலைஞராக சிவராஜ்குமார் உட்காந்துருக்கிற ஒரு சினிமா கலைஞராக இவர் பேசுறாரு. அதுல அரசியலுக்கும் இதற்கும் சம்பந்தமே இல்லை. நான் தான் சொல்றேனே, இந்த திராவிட மொழி குடும்பம் குறித்து இன்னைக்கு நடைமுறையில் இருக்கக்கூடிய பொதுவாக அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கருத்து, அந்த கருத்தை கமலஹாசன் பிரதிபலிக்கிறாரு. அப்படிதான் பேசுறாரு. அவர் எதற்காக அதை பேசுறாரு அப்படின்னா, அந்த இடத்துல எந்த ஒரு வகையிலையும் சிவராஜ்குமாரையோ கன்னடர்களையோ கன்னட மொழியையோ சிறுமைப்படுத்த வேண்டும்ன்ற ஒரு தேவை கமலஹாசனுக்கு இல்லை. ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு மேடையில பேசுறாரு. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இப்போ காவிரி நதிநீர் பிரச்சனை இருக்கு, அதற்காக ஒரு பொதுக்கூட்டம் போடுறாங்க, அதுல போய் கமலஹாசன் பேசுறாரு, மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவரா பேசுறாரு. அப்போ இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தினாரு அப்படின்னா அந்த கான்டெக்ஸ்ட் டோட்டலா டிஃப்ரெண்ட். அப்ப அதை எப்படி புரிந்து கொள்ளப்படும்? உண்மையிலே அரசியலாக புரிந்து கொள்ளப்படும். உண்மையாக கன்னட மொழி சிறுமைப்படுத்தப்பட்டதாக புரிந்து கொள்ளப்படும். எதன் அடிப்படையில அவங்க பேசுறாங்க, எங்களுக்கு நீங்க நீர் கொடுக்க மாட்டீங்க, உங்க மொழியே எங்களுடைய மொழியில இருந்து பிறந்ததுதான் அப்படின்னு சொல்லுவது போல அது புரிந்து கொள்ளப்படும். அப்ப அதுதான் அந்த கான்டெக்ட்ல பேசினா அது அப்படியாக புரிந்து கொள்ளப்படும். இது முழுக்க முழுக்க ஒரு சினிமா. சிவராஜ்குமாரை பெருமைப்படுத்த வேண்டும்ன்றதுக்காக அவர் அப்படி பேசுறாரு. அவர் என்னுடைய உறவு அப்படின்னு சொல்லுவதற்கு இப்படியாக பேசுறார். நாங்களாம் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள், நாங்களா அண்ணன் தம்பிங்க அப்படின்னு அதை சொல்லுவதற்காக அவர் பேசுறாரு. அவர் பேசுவதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட கருத்தும் கூட இன்னைக்கு மொழியியல் வல்லுநர்களால் பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்து. அது பத்தி டிபேட் போயிட்டு இருக்கு. இது பெருசா, அது பெருசா, இல்ல மூல மொழி அப்படின்றது இப்போது நாம் பேசக்கூடிய தமிழா,
இந்த மாதிரியான கேள்விகள்லாம் இருக்கு. அந்த தமிழ் நீங்க சொல்றீங்கல்ல, தமிழ்ல இருந்து தான் மற்ற திராவிட மொழிகள் உருவானது அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அந்த தமிழ்னு சொல்றீங்களே, அந்த தமிழுக்கும் இப்போது நாம் பேசக்கூடிய தமிழுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன? அது தமிழ் தானா? இந்த மாதிரியான டிபேட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த டிபேட்டுக்குள்ள பொதுவாக பெரும்பாலானோரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இன்னைக்கு நடைமுறையில் இருக்கக்கூடிய தமிழுக்கும் அவர்கள் குறிப்பிடக்கூடிய அந்த மூல மொழியான தமிழுக்கும் இருக்கக்கூடிய அதிகபட்சமான ஒற்றுமை, இதன் அடிப்படையில் பெரும்பான்மையாக முன்வைக்கக்கூடிய கருத்து, இதன் அடிப்படையில் தான் அவர் பேசுறாரு. இதுதான் வந்து அவருக்கு மைண்ட்ல வந்த விஷயம், மைண்ட்ல பதிஞ்சிருக்கக்கூடிய விஷயம். அதை வந்து சிவராஜ்குமாரை பெருமைப்படுத்தணுன்றதான் பேசுறாரு. இங்க கவனிக்கணும், அவரை சிறுமைப்படுத்தணுன்ற வேண்டிய தேவை அந்த இடத்துல கமலஹாசனுக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா இவர் இந்த நிகழ்ச்சிக்கு சிவராஜ்குமார் வந்து விருந்தினராக வந்திருக்கிறார். விஜேந்திர எடியூரப்பா அங்க இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர், அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க உங்க மொழியை நீங்க எவ்வளவு நாள் நீங்க பெருமைப்படுத்தி பேசிக்கோங்க, அது பிரச்சனை இல்லை. ஏன் இன்னொரு மொழியை நீங்க வந்து சிறுமைப்படுத்துறீங்க? கன்னட மொழி இதுல இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்றது மூலம் இதற்கு அப்புறம் கன்னட மொழி, தமிழுக்கு அப்புறம் கன்னடம் அப்படி சொல்றீங்களே அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதுல அவர் என்ன அரசியல் பேச? அதான் ஒரு வகையில நான் விஜேந்திர எடியூரப்பாவை வந்து பாராட்டுவேன். ஏன்னா அவர் வந்து ஒரு தேசிய இனத்தை பிரதிநிதித்துவப்படுத்துறாரு. ஒரு தேசிய கட்சியில் இருந்தாலும் கூடிய அவருடைய கன்னட தேசிய இனத்திற்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது, இது மாதிரியான ஒரு சர்ச்சை வரும்போது கன்னட மொழிக்காக அவர் நின்று பேசிட்டு இருக்கிறாரு. அந்த வகையில் அவரை நான் வந்து உண்மையிலே வரவேற்கிறேன். அப்படியே வாங்க தமிழ்நாட்டுக்கு, தமிழ் மொழிக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை எழும்போதெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜகவினர் என்னைக்காவது இவரை போல குரல் கொடுத்திருக்கிறார்களா? குரல் கொடுத்திருக்கிறாங்களான்றதான் கேள்வி. குரல் கொடுத்ததே கிடையாது இவங்க. இப்ப அவரை வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா குரல் கொடுக்கிறாரு. அதுல வந்து ஒரு அரசியல் இருக்கு, அதுல நான் மறுக்கவே கிடையாது. இதே கன்னட பாஜக தலைமை கர்நாடகாவினுடைய முதலமைச்சர் சித்தராமையா கன்னட மொழிக்கு ஒதுக்கியதை விட, கன்னட மொழியினுடைய வளர்ச்சிக்கு ஒதுக்கியதை விட உருதுவுக்கு அதிகமாக ஒதுக்கிட்டாங்க அப்படின்ற உண்மைக்கு புறம்பான தகவலை இவங்க தான் பரப்புறாங்க. 100 கோடி ரூபாய் வந்து எதுக்கு ஒதுக்கியிருக்காங்கன்னா உருதுவுக்காகவும், கன்னடாவுக்கு வெறும் 32 கோடி ரூபாய் தான். அது வந்து அதுக்கான எந்த ஆதாரமும் இல்லை, எந்த தரவும் இல்லை. அப்படி பேசியவர்கள் தான் அவர்கள். ஸோ அப்படியாக தங்கள் அரசியலுக்காக அந்த மொழியை அவர்கள் பயன்படுத்தக்கூடியவர்கள். இதையெல்லாம் தெரிந்து கொண்டும் நான் எந்த இடத்துல விஜேந்திர எடியூரப்பாவை பாராட்டுறேன் அப்படின்னா, கன்னட மொழிக்கு ஒரு பிரச்சனை அப்படின்ற மாதிரி வரும் பொழுது அவர் கன்னட மொழிக்காக நின்று பேசுறாரு. ஆனா இங்க தமிழ் மொழிக்கு, தமிழினுடைய கலாச்சாரத்திற்கு, தமிழினுடைய பழமை அப்படின்ற அந்த விஷயத்தை இல்லை என்று சொல்ல வேண்டும், இல்லை என்று மாற்றி அமைக்க வேண்டும். இன்னைக்கு ஒன்றிய அரசு திட்டமிட்டு ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கு. இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜகவினர் வாயை பொத்திக்கிட்டு இருக்கிறாங்க. வடக்கு மீடியால ஃபுல்லா இது வந்து இந்த விஷயம் கமலஹாசன் பேசினது வந்து ஹைலைட்டாக, ஹெட்லைனாக, ஃபிளாஷ் நியூஸாக அங்க பரப்பப்படுது. எப்படின்னா இன்சல்டட் கன்னடா, இன்சல்டட் அப்படின்னே போடுறாங்க, அவமானப்படுத்தி விட்டார் அப்படின்னே போடுறாங்க. சரி, பாரதிய ஜனதா கட்சி இது பண்றதுன்னா ஓகே, அவங்களுக்கு ஒரு அரசியல் இருக்குது, அங்க காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்குது, அப்புறம் இங்க கமலஹாசன் வந்து திமுக கூட இருக்கிறாரு, அப்புறம் கன்னடா லாங்குவேஜ் ஓன் லாங்குவேஜ், அதுல மூலம் அரசியல் பண்ணலாங்க, அவங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. இந்த வடக்கிந்திய மீடியாக்கள், ஒரு ஊடகவியலாளர், நீங்க ஒரு மூத்த பத்திரிகையாளர், அந்த அடிப்படையில் இந்த கேள்வி நான் கேட்கிறேன். ஒரு ஊடக தர்மமாக இப்போ ஒரு தமிழ் கன்னடம் அப்படிங்கிற இரண்டுக்கும் பிரச்சனையை கிளப்புற மாதிரி, அதாவது சிறுமைப்படுத்தி விட்டார்கள் அப்படின்னு பிளேம் பண்றதும் இல்ல சர்ச்சைக்குரிய பேசினார் அப்படின்னு சொல்றதும் வித்தியாசம் இருக்குது. ஏன் இப்படி இன்சல்டட்னு போட்டு அவங்க பண்றாங்க? நீங்க சொல்றீங்க இந்த சென்சிட்டிவிட்டி, இதெல்லாம் வந்து தாண்டி எங்கேயோ போயிடுச்சு. இன்னைக்கு வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊடகங்கள், குறிப்பா இந்த ஆங்கில ஹிந்தி ஊடகங்கள், இவங்கெல்லாம் நீங்க சொல்ற மாதிரி எப்படி ஏஎஸ்ஐ அப்படின்றது இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கக்கூடிய பண்பாடு கலாச்சாரத்தை வெளியே கொண்டு வரக்கூடிய அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு. மசூதிக்கு கீழே போய் தோன்ற வேலையை தானே செஞ்சுட்டு இருக்கு. அதே போலதான் ஊடகங்களும் இப்போ ஊடகத்திற்கான வேலையை ரெஸ்பான்சிபிளா செய்யறதெல்லாம் கிடையாது. அப்போ இந்த விஷயத்த கன்னடாவை இன்சல்ட் பண்ணிட்டாங்க இன்னைக்கு பயங்கரமா பிரேக்கிங் நியூஸ் அடிக்கிறாங்களே, அது ஒரு எவ்வளவு சென்சிட்டிவான விஷயம் யோசிச்சு பாருங்க. அப்போ பெங்களூர்ல எவ்வளவு தமிழர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இதற்கு முன்னரும் கூட இது மாதிரியான சென்சிட்டிவான விஷயங்கள்னால அங்கு ஏற்பட்ட ஒரு கலவர சூழல், இது எல்லாத்தையும் தெரிஞ்சவங்க தானே நீங்க. அப்போ இதை போய் இவ்வளவு பெருசா நீங்க பூதாகரமா கிளப்புறீங்க அப்படின்னா, அப்போ இந்த ஊடகங்கள் யாருக்காக செயல்படுது? ஊடக தர்மத்தோடு செயல்படுதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ இதை எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணுது? எவ்வளவு சென்சிட்டிவான இஷ்யூ. நான் ஏற்கனவே சொன்னது போல உண்மையிலே கமலஹாசன் வந்து ஒரு அரசியல் தளத்துல நின்று அதை பேசினாரா? அப்போ அதை தெரிஞ்சுதான் வந்து இன்னைக்கு ஊடகங்கள் இப்படி பேசுதா என்பதா தெரியும் அவங்களுக்கு. அவர் பேசினது அதற்காக பேசல, ஒரு சாதாரணமாக சொன்ன ஒரு வார்த்தை அப்படின்னு. அப்போ இன்னைக்கு கர்நாடகாவில் ஆளக்கூடியது காங்கிரஸ் அரசு. அந்த காங்கிரஸ் அரசினுடைய இன்னைக்கு காங்கிரஸ் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆளக்கூடிய திமுகவினுடைய கூட்டணியில் இருக்குது. இப்போ 2 பேரும் ஒரே கூட்டணியில் இருக்காங்க. இவங்க 2 பேரையும் மோத விட்டு பார்ப்பது அப்படின்றது பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய விளையாட்டாக இருக்கலாம். பட் இங்கு இது வந்து இந்த சென்சிட்டிவான விஷயம் இன்னும் சீரியஸ் ஆகும் பொழுது இது எப்படி மக்களை பாதிக்கும்
அப்படின்றத பற்றியான கொஞ்சமாவது ஒரு புரிதல் இருந்தா ஊடகங்கள் இப்படியாக இந்த விஷயத்த பெருசா பேசுமா? சரி, இது ஒரு புறம் இருக்கட்டும். அப்போ உண்மையிலேயே அவர்கள் வந்து பெருசா பேசணும்னா எதை பேசியிருக்கணும்? அமர்நாத் ராமகிருஷ்ணனுக்கு ஏஎஸ்ஐ சார்பாக எழுதப்பட்ட கடிதத்தை பேசியிருக்கணுமா, பேசியிருக்க கூடாதா? அப்போது திட்டமிட்டு, ஏன்னா ஒவ்வொரு கட்டத்திலையும் கீழடி தோண்டப்படக்கூடாது, உண்மை வெளியில வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒன்றிய அரசு கங்கணம் கட்டிக்கிட்டு பல வேலையை பச்சையா துரோகம் செய்து, அப்படிப்பட்ட விஷயத்தினுடைய ஒரு தொடர்ச்சியாக தான் அமர்நாத் ராமகிருஷ்ணனுக்கு எழுதப்பட்ட அந்த கடிதம். அதை தான் அவங்க வந்து உண்மையிலேயே தமிழர்களுக்கு நிகழ்த்தப்பட்ட இன்சல்ட் அப்படின்ட்டு அதை தான் அவங்க பெருசாக்கியிருக்கணும். அதை செஞ்சாங்களா? அதை செய்யலைல்ல. அப்போ அதுலேருந்து புரிஞ்சுக்கோங்க ஊடகங்கள் இன்னைக்கு யார் பக்கமாக நின்றுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கீழடியை பொறுத்த வரைக்கும் கீழடி அப்படின்ற ஒரு நகர நாகரீகம், மிக பழமையான நகர நாகரீகம் தமிழ்நாட்டில் இருந்தது அப்படின்றத உறுதிப்படுத்தியது கீழடியில் கிடைத்திருக்கக்கூடிய ஆதாரம். இந்த ஆதாரம் 2014 கீழடி தோண்டப்பட்டு 2015-16 நமக்கு வெளியில தெரிய வருது. கீழடி அப்படின்ற ஒரு இடத்துல கிட்டத்தட்ட 2300 ஆண்டுகளுக்கு முன்னர் வந்து ஒரு நகர நாகரிகம் இருந்திருக்கு அப்படின்றத முதல் முறையா கண்டுபிடிக்கிறாங்க. அதற்கு பிறகு ஃபர்தரா நடந்த ஆய்வுகள் அதை இன்னும் பின்னாடி கொண்டு போகுது. 2600 ஆண்டுகள் அதற்கு முன்னரே வந்து அந்த நாகரிகம் இருந்ததுன்னு இன்னும் தோண்ட தோண்ட பல புதிய தகவல்கள் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. அவ்வளவு பழமையான நாகரிகம் அங்க இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்தியாவினுடைய பழமையான நாகரிகம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, இந்த கேள்வி ஒரு மிக முக்கியமான அரசியல் கேள்வி. ஏன்னா இன்னைக்கு வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பாஜகவை பொறுத்த வரைக்கும், குறிப்பா பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் சொல்லக்கூடியது என்னன்னா, இந்தியாவினுடைய வரலாறு எங்கிருந்து எழுதப்பட வேண்டும் அப்படின்னா அவர்கள் குறிப்பிடக்கூடிய இந்த புராண கதைகளை வைத்துக்கொண்டு, இல்லாட்டினா உண்மைக்கு புறம்பான வரலாற்று திரிபுகளை வைத்துக்கொண்டு, இதுதான் இந்தியாவினுடைய வரலாறு, இங்கிருந்து தான் வரலாறு எழுதப்பட வேண்டும் அப்படின்னு இன்னைக்கு பாஜக சொல்லி கொண்டு இருக்கிறது. அப்போ அதை இல்லை, அது பொய் அப்படின்றத மாற்றி அமைக்கக்கூடிய வகையில வரலாற்று ரீதியாக அறிவியல் பூர்வமாக நடத்தப்பட்ட ஆய்வில் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல், நீங்க சொல்றீங்களா அந்த காலம், நாங்க வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2500 ஆண்டுகளுக்கு முன்னரே வந்து ஒரு நகர நாகரிகம் தென்னிந்தியாவில் கிடையாது, வட இந்தியாவில் இருந்தது, கங்கை சமவெளியில இருந்தது, அங்கிருந்து தான் நாகரிகம் உருவாச்சு. அதற்கு முன்னர் இவங்க குறிப்பிடக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம். சிந்து சமவெளி நாகரிகம் அதற்கு முன்னர் கிட்டத்தட்ட ஒரு 4000 வருஷத்துக்கு முன்னாடி, இல்லை 4500 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ வந்து அந்த சிந்து சமவெளி நாகரிகத்திற்கும் நாங்கள் சொல்றோம்ல கங்கை சமவெளியில இருக்கக்கூடிய அந்த கட்டமைப்புகளுக்கும் அதனுடைய தொடர்ச்சி தான் கங்கை சமவெளியில நீங்க பார்க்கக்கூடிய நகர நாகரிகம் அப்படின்றதையும் இவங்க திட்டமிட்டு அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க எங்க இருந்து பேசணும் அப்படின்னா நீங்க கங்கையில இருந்து பேசுங்க. கீழே இருக்கக்கூடிய வைகையும் சரி காவிரியும் சரி ஒண்ணுமே கிடையாது அப்படின்றத அவங்களுடைய எண்ணம். அப்போ இதை இல்லை, இது பொய் அப்படின்றத உலகுக்கு அறிவியல் பூர்வமாக ஒரு விஷயத்தை போய் உணர்த்தியது அப்படின்றது கீழடியில் கிடைக்கப்பட்ட ஆதாரம். 2014 அமர்நாத் ராமகிருஷ்ணன் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அதனை சேர்ந்த அதிகாரி, அவர் வந்து அவருடைய முயற்சியின் அடிப்படையில் அதை கண்டுபிடிக்கிறார். அப்போ அந்த தகவல் வெளியில வந்த உடனேயே ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, இந்த நடவடிக்கையை தடுத்து நிறுத்தணும், தொடர்ந்து அமர்நாத் ராமகிருஷ்ணன் அதை தோண்டக்கூடாது அப்படின்றதுக்காக என்னென்ன வேலையோ செஞ்சாங்க. அந்த சமயத்திலையும் தமிழ்நாட்டில் இருந்த பாஜக வாயை பொத்திக்கிட்டு தான் இருந்துச்சு. தமிழர்களுடைய பெருமை இல்லையா, இந்த பெருமையை வைத்து இன்னொரு தேசிய இனத்தை நாம் சிறுமைப்படுத்தலாம்னு சொல்லல, அப்படியெல்லாம் சொல்ல வரல. அப்படி செய்யறது வந்து ஒரு சாவனிசம், அது கூடவே கூடாது, அது ஒரு ஃபாசிஸ்ட் மனப்பான்மை. அதைத்தான் வந்து இங்க இருக்கக்கூடிய சோகால் தமிழ் தேசியவாதிகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, சீமான் போன்ற நபர்கள். நாம் சீமான் போன்ற நபர்கள் போல இதை பேசல. பட் இன்னைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அரசு நம்மை எதை வைத்து ஒடுக்குகிறதோ அந்த ஒடுக்குமுறைக்கு எதிராக நமக்கு கலாச்சார ரீதியாக பண்பாட்டு ரீதியாக நமக்கு வந்து ஒரு ஆதாரம் கிடைக்கும் போது அதை கொண்டாட வேண்டுமா வேணாமா? ஸோ அந்த அடிப்படையில் இது தூக்கி பிடிக்க வேண்டிய ஒன்று இந்த கண்டுபிடிப்பு. அப்போ அமர்நாத் ராமகிருஷ்ணன் 2014 தோன்றாரு, 2015 அங்கே ஒரு நாகரிகம் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறாரு, பழமையான நாகரிகம். தமிழர்கள் அந்த காலகட்டத்திலேயே வந்து நகரை கட்டமைத்து நகரில் வாழ்ந்தார்கள் அப்படின்றது கண்டுபிடிக்கப்படுது. இது ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. 2ஆம் கட்ட ஆய்வுக்கு அனுமதி கேட்கிறாரு, தரம் மறுக்குது ஒன்றிய அரசு. கஷ்டப்பட்டு 2ஆம் கட்ட ஆய்வுக்கு பர்மிஷன் வாங்குறாரு. 3ஆம் கட்ட ஆய்வை அவர் நடத்துவதற்கு முன்னர் அவர் 2017ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில இருந்து சம்பந்தமே இல்லாமல் அஸ்ஸாமுக்கு தூக்கி போட்டுறாங்க. இப்போ இவ்வளோ முக்கியமான ஒரு இடம் கிடைச்சிருக்கு, இவ்வளோ முக்கியமான ஒரு ஆய்வினுடைய முடிவுகள் கிடைச்சிருக்கு. அப்போ இன்னும் வந்து யார் அதை கண்டுபிடித்தாரோ அவரை வைத்தே தொடர்ந்து அந்த ஆய்வுகளை மேற்கொள்ள வைப்பதன் மூலமாக எதை செய்ய முடியும்?
இன்னும் பரவலா அதை பற்றியான தகவல்களை வெளியில கொண்டு வர முடியும். இன்னும் பரவலா தோண்டலாம், இன்னும் ஆழமாக தோண்டலாம், இன்னும் அதனுடைய பழமை என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். இது வந்து ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஆர்கியாலஜிக்கல் சர்வேக்காக மட்டும் செயல்பட்டால் நிச்சயமாக இப்படிதான் திங்க் பண்ணியிருக்கோம். அமர்நாத் ராமகிருஷ்ணனை மாத்திருக்காது, டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காது. ஆனா அவர்கள் பாஜகவுக்காக செயல்படுறாங்கல்ல, அவங்கள பொறுத்த வரைக்கும் கீழடியை தோன்றது பெரிய மேட்டர் கிடையாது. எந்த டிபார்ட்மெண்ட்டையும் விட்டு வைக்கல. அவங்களுக்கு வந்து இதை பற்றி தோன்றதுலாம் பெரிய விஷயம் கிடையாது. எங்கேயாவது ஒரு மசூதி இருந்துச்சுன்னா அதற்கு கீழே போய் ஒரு கோயில் இருந்துச்சான்னு கண்டுபிடிங்கன்னு அப்படின்னு சொன்னா உடனே போய் ரொம்ப வேகமா தோண்டுவாங்க. கோர்ட்டு சொல்றதை விட்ட தாண்டி எக்ஸ்ட்ராவே தோண்டுவாங்க. அந்த வேலையை ஏஎஸ்ஐ ரொம்ப சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த வேலை செய்கிறவங்களுக்கு இந்த வேலை அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக தோன்றுது, மிகப்பெரிய பிரச்சனையாக தோணுது. அதனால ராமகிருஷ்ணனை தூக்கி என்ன பண்ணுறாங்க, அமர்நாத் ராமகிருஷ்ணனை தூக்கி அஸ்ஸாமுக்கு மாற்றுறாங்க. அந்த சமயத்தில் தமிழ்நாட்டில் இருந்தக்கூடிய பாஜக வாயை பொத்திக்கிட்டு இருந்ததுங்க, எந்த கேள்வி எழுப்பலங்க. அந்த வகையில் தான் நான் சொல்கிறேன், அரசியல் பண்ணுறான், ஆனால் அது அரசியல் தான். பட் தன்னுடைய மொழிக்காக பேசுகிறாரு. அரசியலுக்காக கூட இவங்க பேசுறதுக்கு தயாரா இல்லைங்க. அவரை தூக்கி போட்டாங்க. சரி, 2 கட்ட ஆய்வுகளை செய்த முடிவுகள் இருக்கு. அந்த முடிவுகளை அவர் ரிப்போர்ட்டா சப்மிட் பண்ணணும். அதை அவர் ரிப்போர்ட்டா சப்மிட் பண்றதுக்கு கூட அவருக்கு நேரம் கொடுக்காம அவரை இழுத்தடிப்பு செஞ்சு, அதற்கு பிறகு இவருடைய இடத்துல PS ஸ்ரீராமன் ஒருத்தரை போடுறாங்க. யோசிச்சு பாருங்க, ஸ்ரீராமன் வந்து தோன்றாரு, தோண்டிட்டு அந்த 2 கட்ட ஆய்வுகள் அதனுடைய தொடர்ச்சியா இன்னும் தோண்ட வேண்டிய தேவை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மூட்டு போயிடுறாரு அவர். அப்போ ஸ்ரீராமன் என்ன சொல்றாரு அப்படின்னா, இனி கீழடியில கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது, அதுல ஒரு சிக்னிஃபிகன்ஸும் கிடையாது, அது தோண்ட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ட்டு. அவரோட 982 அறிக்கையும் திருப்பி எனக்கு கரெக்ஷன் பண்ணி கொடு அப்படின்னு மறுபடியும் ஏஎஸ்ஐ திருப்பி அனுப்பியிருக்குது. அது இப்போ ரீசெண்டா நடந்துச்சு. நான் சொல்றது வந்து 2017-18 நடந்தது. அதற்கு பிறகு நீதிமன்றம் தலையிட்டு, பொதுநல வழக்கு தொடரப்பட்டு நீதிமன்றம் தலையிட்டு, தமிழ்நாடு அரசு தானே முன் வந்து, நீங்க வந்து போய் மசூதிக்கு கீழே தோண்டிக்கிட்டு இருங்க, அது உங்க வேலையை, நீங்க அந்த நார்த் இந்தியாவில் அந்த வேலையை பாருங்க, நாங்க எங்க கீழடியை நாங்களே தோண்டிக்கிறோம்னு சொல்லிட்டு தமிழ்நாடு தொல்லியல் துறை வந்து தோண்ட ஆரம்பிச்சது. அதற்கு பிறகு 7 கட்டங்கள் முடிவடைஞ்சு 8ஆம் கட்டம் வந்து இப்போ தொடங்க போகுது தோண்டுவது. அப்படி தோண்ட தான் நமக்கு கிடைச்சது. அமர்நாத் ராமகிருஷ்ணன் சொன்னது 2300 வருஷம் பழமை. அதற்கு பிறகு தமிழ்நாடு தொல்லியல் துறை கண்டுபிடிச்சது 2600 வருஷம் பழமை. அதற்கு பிறகும் தோண்ட பல இடங்கள்ல கிடைத்தது. இன்னைக்கு இரும்பு காலம் அப்படின்றது கிட்டத்தட்ட 5300 ஆண்டுகள் பழமையானது. அது தமிழ்நாட்டில் தான் தொடங்கியது அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு நாம பல விஷயங்களை கண்டுபிடிச்சிட்டு வரோம் ஒண்ணா. நான் மறுபடியும் சொல்றேன், இந்த பெருமையை வைத்துக்கொண்டு என்ன பண்ண போறீங்கன்ற ஒரு கேள்வி இருக்கு. நீங்கள் எங்களை சிறுமைப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள், அதற்கு இந்த ஆதாரங்கள் தேவை. நீங்கள் சிறுமைப்படுத்தக்கூடிய அளவிற்கு சாதாரண நபர்கள் கிடையாது தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் அப்படின்றதான், வெறும் தமிழர்கள் சொல்ல வரல, தென்னிந்தியாவில் வசிக்கக்கூடிய மக்கள். இப்போ அதற்கு இந்த ஆதாரங்கள்லாம் எங்களுக்கு அரசியல் தளத்துல பயன்படுது, அரசியல் தளத்துக்கு பயன்படுத்துது. அதற்காக தான் நாங்கள் இதை வந்து பெருசா தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். மற்றபடி இந்த பெருமை, நாங்கள் தான் வந்து பழமையானவர்கள், எங்களுடைய மொழி தான் பழமையான மொழி, எங்களுடைய கலாச்சாரம் தான் பழமையான கலாச்சாரம், ஆகவே எல்லாரையும் விட நாங்கள் தான் உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லலை. சீமானுடைய அந்த அரசியலுக்குள்ள போகவே விரும்பல. அது ஒரு இனவாத அரசியல், அது ஒரு ஃபேசிஸ்ட் அரசியல், அதற்குள்ள போக விரும்பல. பட் எதன் அடிப்படையில் நீங்க எங்களை ஒடுக்குகிறீர்களோ அந்த அடிப்படையை சுக்குநூறாக உடைத்தெறியக்கூடிய வகையில் எங்களுக்கு ஆதாரங்கள் தொடர்ந்து கிடைத்து கொண்டு இருக்கிறது. இப்படி நடந்துகிட்டு இருக்கும் பொழுது கடைசியா அமர்நாத் ராமகிருஷ்ணன் கிட்டத்தட்ட அவர் அதை தோண்டி முடிச்சு ஒரு 5-6 வருஷம் கழிச்சு அவருக்கு ரிப்போர்ட் எழுதுறதுக்கு டைம் கொடுக்குறாங்க. கடன்னு கிட்டத்தட்ட 1000 பக்கம் ரிப்போர்ட்டை 14 மாசத்துல எழுதி முடிச்சு சப்மிட் பண்றாரு. சப்மிட் பண்ணி கிட்டத்தட்ட 1.5 வருஷம் கழிச்சு 2 வருஷம் கழிச்சு இப்போ என்னன்னா, அதுல நிறைய டவுட் இருக்கு. நீங்க சொன்னது எல்லாத்துலயுமே வந்து அறிவியல் பூர்வமாக ஆதாரங்களை நீங்கள் இணைக்கவில்லை, நீங்க கொடுத்த மேப்ல கொஞ்சம் கோணிக்கிட்டு இருக்கு, அதை கொஞ்சம் ஸ்ட்ரைட் பண்ணி கொடுங்க, இந்த மாதிரியான பட்டி டிங்கரிங் பார்க்கணும் உங்களுடைய அறிக்கைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஏஎஸ்ஐ சார்பாக அமர்நாத் ராமகிருஷ்ணனுக்கு கடிதம் எழுதப்பட்டிருக்கு. அப்படின்ற போது இப்பயாவது தமிழ்நாடு பாஜக தலைமை வாயை திறந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா வாயை திறக்கவே இல்லை. இதுல அரசியலே இல்லைன்னு பேசுவாங்க. நீங்க தமிழிசை சவுந்தரராஜன் போய் கேளுங்க, இதில் அரசியலே இல்லை அப்படின்னு. இது தவிர இன்னொரு கேள்வி ஒன்று எழுகிறது என்ன அப்படின்னா, இங்கே வந்து ஸ்டாலின் முன்னெடுக்கிற முயற்சிகள் எல்லாமே திராவிடன் லாங்குவேஜ் இல்லை சவுத் இந்தியா இல்லை வடக்கில் இருக்கிற இந்த பார்ப்பனிய அதிகார வர்க்கத்துக்கு எதிராக ஒரு கூட்டமைப்பை மற்ற மாநில முதல்வர்கள்லாம் கலந்துக்கிறாங்க, ஒன்னா சேர்ந்துக்கிறாங்க, இங்க ஒரு சம்மிட் நடக்குது, இந்த மாதிரிலாம் பண்ணும்பொழுது அதனை உடைக்கும் விதமாக தமிழ், கன்னடா, தமிழ், தெலுங்கு இந்த மாதிரி உடைக்கும் விதமாக இது முன்னெடுக்கப்படுகிறது. நிச்சயமா அப்படி கூட இதை புரிஞ்சுக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைச்ச உடனே உள்ள களம் இறங்கி அந்த வேலையை செய்யறாங்க. பாத்தீங்களா, இன்னைக்கு வந்து சவுத் இந்தியா வந்து ஒரு மாதிரி ஒற்றுமையோடு இருப்பது அப்படின்றது
பிஜேபிக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தான் அது. இன்னைக்கு வந்து நீங்க ஆளக்கூடிய மாநிலம், உதாரணத்துக்கு நாளைக்கு கூட கர்நாடகாவில் பிஜேபி வரலாம், இப்போ வந்து ஆந்திராவில் வந்து பிஜேபி கூட்டணி ஆட்சியில் இருக்கலாம், இதெல்லாம் மாறலாம். பட் ஆனால் இங்க ஒரு தன்மை இருக்குது, அந்த தன்மை என்னைக்குமே மாறாது. அந்த ஒற்றுமையை குலைக்க வேண்டும், இவர்களுக்கு இடையிலான அந்த ஒற்றுமையை குலைக்க வேண்டும் அப்படின்றது பாஜகவினுடைய நீண்ட நாள் கனவு. ஏன்னா சவுத்தில் அவங்களால பெருசா வந்து இன்னைக்கு நார்த்தில் ஹிந்தி பெல்ட்னு சொல்லக்கூடிய ரீஜன்ல கண்ணை மூடிட்டு சில வேலைகளை செய்கிறாங்கல்ல, அந்த மாதிரியான வேலையை அவங்க இங்கே செய்ய முடியாது. அப்போ இங்கே பாஜகவை உள்ள இறக்கணும் அப்படின்னா இவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமை இருக்குல்ல, இன ரீதியாக, மொழி ரீதியாக, கலாச்சார ரீதியாக இந்த ஒற்றுமையை உடைத்து அவர்களுக்குள் இந்த பகைமையை உருவாக்க வேண்டும் அப்படின்ற எண்ணம் இருந்துக்கிட்டு தான் இருக்கு, அதை இல்லைன்னு சொல்லவே முடியாது. பாஜக கட்டமைக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே வந்து தென் மாநில முதலமைச்சர்கள் அடிச்சு உடைக்கிறாங்க ஆதாரங்களோடு. ஒரு பக்கம் ஸ்டாலின் வந்து சொல்றாரு, நீங்க சொல்றதெல்லாம், நீங்க சொல்றீங்களா நாங்க தான் பழமையானவர்கள், வேத காலம் தான் பழமையான காலம் அப்படின்னு சொல்றீங்கல்ல. ஆக்சுவலா இரும்பு தமிழர்களால் 5300 வருஷத்துக்கு முன்னாடி பயன்படுத்தப்பட்டுச்சு. உலகத்துக்கே வந்து இதுக்கு முன்னாடி சொன்னார் வந்து இந்தியாவினுடைய வரலாறு அப்படின்றது தமிழ்நாட்டிலிருந்து எழுதப்பட வேண்டும். இன்னைக்கு உலக வரலாறே வந்து தமிழ்நாட்டிலிருந்து எழுதப்பட வேண்டுமோ அப்படின்ற அளவுக்கு வந்து அவர் இந்த மாதிரியான ஆதாரங்களை அவங்க முன்வைக்கிறாங்க. இது வந்து பாஜக முன்வைக்கக்கூடிய அரசியலுக்கு மிகப்பெரிய வந்து ஒரு பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய ஆதாரங்களாக இருக்கு. அதே போல அங்க சித்தராமையா பேசுறாரு, நீங்க சொல்றீங்க நாங்க உருதுக்கு வந்து அதிகமா ஒதுக்கிட்டோம், கன்னடாவுக்கு கம்மியா ஒதுக்கிட்டோம்னு ஒரு டீட்டெயில் அறிக்கை விட்டுருக்கிறாரு. அதுல வந்து எப்படி கன்னட மொழியினுடைய வளர்ச்சிக்காக எவ்வளவு 1000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்றத ரொம்ப கிளியரா சொல்லிட்டு, உருது மொழிக்கு ஒதுக்கப்பட்டது அப்படின்றது வெறும் உருது மொழிக்காக இல்லை, ஒட்டுமொத்த கட்டமைப்புக்காகவும் இங்கு வாழக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கும் அவர்கள் பேசக்கூடிய மொழியும் இங்கு பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்ற அடிப்படையில் தான் அது ஒதுக்கப்பட்டதுன்னு அவ்வளவு சிறப்பா வந்து பாஜகவுக்கு செருப்படி கொடுக்குற மாதிரியான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து முடிக்கிறாரு. இதுதான் பிஜேபிக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கு. ஆக ஒட்டுமொத்தமா 2 முதல்வர்களும் பிஜேபியோட இந்த அரசியலை வந்து எவ்வளவு மோசமான அரசியல்னு அம்பலப்படுத்திட்டே இருக்காங்க. இன்னைக்கு கலந்துக்கிட்டு பல முக்கியமான கருத்துக்களை, விஷயங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நண்பர்களே. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.